ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு. என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் கடையில் வவ்வால் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். வவ்வால் மீனில் 2 வகை இருக்குது, கடல் வவ்வால், வளப்பு வவ்வால்னு. நான் இன்றைக்கி கடல் வவ்வால் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு மீனை நல்லா கழுவிக்கலாம். மீனை நல்லா கழுவி மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் குழம்புக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும். 150 கிராம் இன்றைக்கி நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து தோலை உரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 5 தக்காளி எடுத்திருக்கேன். அவங்கவுங்க புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி இன்னும் நம்ம கட் பண்ணலை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சின்ன வெங்காயத்தில் சமைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன வெங்காயத்தில் சமைச்சா ரொம்ப பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, அதனால் கம்மியாக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கி தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடையை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயிலை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலை ஊற்றிடலாம். இது என்ன ஆயில்னால் நல்ல எண்ணெய்ங்க. செக்கு மோட்டில் தான் நான் வாங்கிட்டு வரேன் மேக்ஸிமம் ஆயில் எல்லாமே. அங்கே வாங்கிட்டு வந்த ஆயில் தான். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியும் போது நம்ம எப்போவுமே அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம், இல்லைன்னா மேலே பிரிக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், வெந்தயம் அதை கொஞ்சம் போட்டுடலாம். அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், பாதி உப்பு. அப்போ தான் சீக்கிரம் வதங்க, அதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கிறோம். நல்ல எண்ணெயில் மீன் குழம்பு வச்சா நல்ல மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்போவுமே நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க மீன் குழம்பே வைப்பேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஒரு தண்ணியை போட்டு வதக்கலாம், நல்லா சீக்கிரம் வதங்கிடும். நல்ல எண்ணெயில் சமைச்சா ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பபுளாக எடுத்துப்பாங்க. இதே மாதிரி தான் வரும். இது கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். அடி வரைக்கும் ஊற்றக்கூடாது, ஏன்னா அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் அந்த குழம்புல போயிடும். அதனால் நம்ம எல்லாத்துலையும் எடுத்து ஊற்றிக்கலாம். 2-3 தடவை அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த குழம்புல ஊற்றிக்கணும். கடைசியாக மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம காரம் அதிகமாக போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா புளிப்பாக இருக்கும். காரம் போட்டால் புளியும் கொஞ்சம் இருக்கிறதுனால நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் நம்ம காரம் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டாகணும். நல்லா கரண்டியை வச்சு குழம்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம குழம்பு மேலே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம்.
நல்லா ஒரு 1/2 hour நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதித்து திக்காக வரும்போது தான் நம்ம மீனை போடணும். அது வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இதே மாதிரி நல்லா கொதிக்கணும். இன்னும் நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மீனை போட்டுடலாம். மீனை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம குழம்புல போடுவோம். அப்போ தான் மீன் வேகும். எல்லா மீனையும் போட்டாச்சு. நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மீன் நல்லா வேகட்டும். சில பேர்லாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மீனை போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா மீன் சீக்கிரம் உடஞ்சிரும். நல்லா கொதித்து இறக்குற டைமில் தான் நம்ம மீனை போடணும். மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா மீன் வெந்துருச்சு. நம்ம இப்போ குழம்பு இறக்கிட வேண்டியது தான். என்னோடய ஸ்டைலில் வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.